திமுக தொகுதி பங்கீட்டில் சிக்கலை ஏற்படுத்துவதாக 6 தொகுதிகள் அமைந்திருக்கின்றன. இதற்கான காரணம் குறித்து நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், அந்த 6 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள், எதனால் அது சிக்கலாகி உள்ளது? காங்கிரஸ் திமுகவிடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்து 2 நாட்களாக பேசி எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் இழுபறி நிலைதான் காணப்படுகிறது. இதில் தேர்தலுக்கான வேட்புமனுக்கான நாட்கள் மிக குறைவாக இருப்பதனால் திமுகவினர் வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்வதற்கு கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் திமுகவுக்கு பலம் உள்ள, அதாவது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் திமுகவின் வேட்பாளர்கள் என கூறப்படுவது இன்று மனு தாக்கலை துவங்க இருக்கிறார்கள். காலை 11 மணி முதல் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். இதே போல காங்கிரஸ் கட்சியும் தன்னுடைய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக கட்சி தலைமை உடனடியாக டெல்லிக்கு அழைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற குழு தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் டெல்லி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு மதியம் மாலை 4 மணிக்கு காங்கிரசின் வேட்பாளர்கள் யார் என்பதை இறுதி செய்கிறார்கள். இவர்கள் வெள்ளிக்கிழமை தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். இதில் எந்த தொகுதி தங்களுக்குள் அட்ஜஸ்ட் செய்யப்படும், எது விட்டுக் கொடுக்கப்படும் என்பதை இறுதி செய்யும் போது அந்த தொகுதிக்கான வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனை வாபஸ் பெறுவார்கள். இதன் பிறகுதான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எனக்கூடிய அங்கீகார கடிதத்தை இரு கட்சிகளும் வழங்கும். அதன் பிறகுதான் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர் இருக்கிறார்கள், திமுக எத்தனை தொகுதி, காங்கிரசுக்கு எத்தனை தொகுதி என்று தெரிய வரும். காங்கிரஸை பொறுத்தவரை தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்று 20 தொகுதிகளை பட்டியலிட்டு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திமுகவை பொறுத்தவரை 15 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு என்று அவங்க ஒரு 15 தொகுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் 5-6 தொகுதிகள் மட்டும்தான் அதிகமாக 2 பேரும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இரு தலைவர்களும் உட்கார்ந்து பேசி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பது உறுதி செய்த பிறகு அதுக்கான திட்டமிடல் வாபஸ் பெறப்பட்டு முழு வடிவம் பெறப்படும். இந்த கூட்டணியை பொறுத்தவரை அபிநயா. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.